உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் உலக சமாதானத்திற்காகவும் நல்ல மழை பொழிந்த நாடு செழிக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலும். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்னென்ன நிற்பதாக. ஆமென்.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தமது வார்த்தையில் நிலைத்திருக்க தாகத்தோடு அழைக்கும் ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழக விவிலிய வார பொன்விழா ஆண்டில் விவிலிய ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பல ஆண்டுகளாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மிக நேர்த்தியுடன் திருவிவிலிய கத்தோலிக்க பதிப்பு வெளிவந்திருப்பது இந்த ஆண்டு விவிலிய கொண்டாட்டங்களுக்கு சிறப்பு சேர்க்கிறது. ஆளுக்கொரு விவிலியம், நாளுக்கொரு இயல் என்று சொல்லவடை இப்போது விடியலிலும் விவிலியமே, நாளின் முடிவிலும் விவிலியமே என்ற பார்வையில் பரிணமித்திருப்பது பேருண்மையாகும். பல்வேறு புதிய அணுகுமுறைகளையும் செயலாக்கத்தையும் கையில் எடுத்து விவிலிய நற்பணிகளை ஆற்றும் விவிலிய படை எல்லா இடங்களிலும் வீறு நடை போடுகிறது. நம் ஆண்டவர் இயேசு தம் இறைவேண்டலில் முன்மொழிந்து வளர்த்த இறையாட்சியின் விழுமியங்களை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைப்புகளிலும் நடைமுறைப்படுத்துவோம். நிச்சயமற்ற ஒன்றில் யாரும் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை நிச்சயமானது மட்டுமல்ல, அது எப்போதும் நிலை வாழ்வின் ஊற்றாகவும் உள்ளது என்பதை உணர்ந்து இறைவார்த்தையில் நிலைத்திருந்து பணியாளராய் தொடர இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த மாதம் முழுவதும் நாம் இறை வார்த்தை மாதத்தை நாம் சிறப்பித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இன்றைய நாளிலே அதனுடைய இறுதி நாளை அடைந்திருக்கின்றோம். இந்த வாழ்விலே நாம் அனைவரும் இறைவன் எந்நாளும் நமக்கு துணையாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்றும், இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் அனைவரும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இன்றைய திருப்பலியிலே இறைவனிடம் மன்றாடுவோம். என்றென்றும் இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறுவதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசையை வழியாக கற்பித்தேன். உமது படைப்பின் பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியானவருடன் இருந்து எங்களை இடையராது காத்துள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் கொள்வே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் தூய
புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோ எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்தினீன்றி
இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே பேசும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 29 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 29 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயினின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்திற்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிமைகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை.
அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைப்பிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன். பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அழுது அலறுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 38 48 முடிய. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 38 48 முடிய. யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது,
தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் எவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்யவருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நகரத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சி கொடுப்பது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் என்ன ஞாயிறை கொண்டாடுகின்றோம்? என்ன ஞாயிறு இது? திருவிவிலிய ஞாயிறு. ஒரு சின்ன கேள்வி எல்லார்ட்டையுமே, எத்தனை ஒரு வீட்டில் தினந்தோறும் திருவிவிலியம் வாசிக்கப்படுகின்றது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. கவுண்ட் பண்ணும் போது கை உயருது நிறையா. ஓகே, கைக்குள்ள போடுங்க. நல்லது. எத்தனை ஒரு வீட்டில் குடும்பத்தோட திருவிவிலியத்தை வாசிப்பீங்க? எத்தனை ஒரு வீட்டில் குடும்பத்தோட திருவிவிலியம் வாசிப்பீங்க? ஒரே ஒரு வீட்டில். பார்த்தா அவங்க வயசானவங்க 2 பேர் மட்டும் வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? கரெக்டு. எத்தனை ஒரு வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து செல்போன் பார்ப்பிய? கை தூக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே. இங்கே யாரும் மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். நிறையா வீடுங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கோ நான் இங்கே அவ்வளோ வந்ததில்லை. ஒரு அன்பியம் 3-4 இல்லங்களுக்கு தான் சந்தித்திருக்கின்றேன். அன்பிய கூட்டத்திற்கு வரும்போது மற்ற இருந்த பங்குகளிலே சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, வீட்டுக்கு போனால் அங்கே பைபிளை தூசி தட்டி தான் எடுக்கணும். உண்மையா பொய்யா? அலமாரியில் செல்ஃபில் திருவிவிலியம் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே திருவிவிலியம் இருக்கும். ஆனால் அந்த திருவிவிலியத்தை பார்த்தோம் என்றால் தூசி அடைந்து பல நாட்கள் அதை தொடாத ஒரு சூழ்நிலையில்தான் திருவிவிலியமானது நம்முடைய இல்லங்களிலே வைக்கப்பட்டிருக்கும். அப்படித்தானே? இதை யாரும் அவ்வளோ மறுக்க முடியாது. அந்த தூசி அடைந்த அந்த திருவிவிலியத்தை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எண்ணம். திருவிவிலிய ஞாயிறு, திருவிவிலியம், மறைக்கல்வி, விசுவாச பரப்புரை சபைகள், இவை அனைத்தையும் நாம் கொண்டாடுகின்றோம். திருவிழா என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக விளங்குவது 2. ஒன்று திருவிவிலியம், மற்றொன்று நற்கருணை. ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் இந்த 2க்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இறை வார்த்தை மிகவும் ஆழமானது. நாங்கள் தத்துவவியல் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், யோவான் நற்செய்தியானது a elephant can swim and the baby can sing into that என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்படின்னா யோவான் நற்செய்தியிலே ஒரு சிறு குழந்தையும் படித்து புரிந்து கொள்ள முடியும். அதே போல யானை விசுவாசம் கொண்ட, அவ்வளவு பெரிய விசுவாசம் கொண்ட மனிதர்களும் அதிலே படித்து அதற்கான அர்த்தங்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவ்வளவு எளிதான ஒரு வார்த்தை அடங்கியதுதான் திருவிவிலியம் நற்செய்திகள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அதிகம் உண்டு. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, நம்முடைய பிற சபை சகோதரருடைய ஆலயங்களுக்கு சென்றால் அவங்க கையில் எல்லாமே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பைபிள். அதே போல அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டம் அல்லது நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தால் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீயா பைபிள் கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்கின்ற தன்மையும் நாம் புரிந்து கொள்கின்ற தன்மையும் வேறுபட்டது. கத்தோலிக்க விசுவாசிகளாகிய நாம் திருவிவிலியத்தை எப்படி புரிந்து கொள்கின்றோம்? பிற சபையை சார்ந்தவர்கள் எப்படி திருவிவிலியத்தை, இறை வார்த்தையை புரிந்து கொள்கின்றார்கள் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் வேறுபட்டது. அதற்கான ஒரு முடிவு எதுவாக இருக்கும்? அன்பிய கூட்டத்தில் ஒரு தடவை நான் பேசுனேன்னு நினைக்கிறேன், இங்கே வந்த பிறகு. எதனால அந்த ஒரு புரிதல் வேறுபடுகிறது? எதனால? ஒத்தாசை மாதா அன்பியம் என்று நினைக்கிறேன். அங்கே வீட்டில் அன்பியம் நடத்தும் போது தான் இதை நான் சொன்னேன். சரி, மறந்துருப்பீங்க, பரவாயில்ல. நம்முடைய கத்தோலிக்க விசுவாசிகளுடைய புரிதல் இறை வார்த்தையை வெறுமனே வார்த்தையாக படிப்பது கிடையாது. மாறாக நம்முடைய மரபுகளை வைத்து நாம் அதை படிக்கின்றோம். ஆங்கிலத்திலே சொல்லப்படும் என்றால் பேக்ரவுண்ட், ஹிஸ்டரி. அதற்காக பின்னால் என்ன நடந்தது, நம்முடைய சங்கதிகள் எப்படி அதை புரிந்து கொண்டு எழுதினார்கள், அது எவ்வாறு எழுதப்பட்டது என்பதை வைத்து, எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை படிப்பதன் காரணத்தினால் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெளிவாக புரிகின்றது. ஆனால் பிற சபையை சார்ந்தவர்கள் அந்த வார்த்தைகளை எழுத்தாக, வார்த்தையாக மட்டும் பார்ப்பதன் காரணத்தினால் அவர்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வார்த்தையை மட்டும்தான் பிடிப்பாங்க. நிறையா சொல்ல போனால், உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை பார்க்க வந்திருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து நற்செய்தியிலே கூறுவார்கள். அதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படின்னா மாதாவுக்கு நிறையா மற்ற பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சகோதர சகோதரிகள் என்று அந்த இறை வார்த்தையில் எழுதப்பட்டதன் காரணம் யாரு? கசின் சிஸ்டர்ஸ், கசின் பிரதர்ஸ், பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா, உறவுகள் எல்லாருமே அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறோம். அதைத்தான் அவர்கள் அங்கே எழுதினார்கள் தவிர அன்னை மரியாளுக்கு அடுத்து குழந்தைகள் பிறந்தது என்பதை கிடையாது. இதை தவறுதலாக புரிந்து கொள்வதுதான் மற்ற பிரிவினை சகோதரர்கள். இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள் என்று ஆண்டவர் நற்செய்தியிலே கேட்டிருப்பார். எவரொருவர் இறை வார்த்தையை தன்னுள் ஏற்று அதன்படி வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் என்று அவர் சொல்லியிருப்பார். அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் பதித்து சிந்தித்து செயல்பட்டவர். இறை வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவர் நம் அன்னை மரியாள். இந்த இறை வார்த்தையை நாம் எப்படி படிக்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம், எப்படி நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்கின்றோம்? இன்றைய நாளிலே இந்த திருவிவிலிய வாரத்தினுடைய தலைப்பாக ஒரு தலைப்பு எடுத்துக்கப்பட்டிருக்கின்றது. இருக்கா அங்கே எதுவும் நோட்டீஸில்?
நோட்டீஸ் ஒட்டியிருந்தேனே 2-3 நோட்டீஸ் இல்லையா? அதில் இருக்கா இல்லையா? தொண்டாற்ற தூண்டும் இறைவார்த்தை என்ற தலைப்பை இன்று நாளிலே, இது நம்ம எடுத்தது கிடையாது, கத்தோலிக்க ஆயர் பேரவை வழியாக எடுத்து இன்று நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுவது. எப்படி இறை வார்த்தை நம்மை தொண்டாற்றுவதற்கு தூண்டுகின்றது, எப்படி நம்முடைய வாழ்வுக்கு இறை வார்த்தை பயன்படுகின்றது, நம்மை தூண்டுகின்றது என்பதை சிந்திப்பதற்கு ஆயர் பேரவையானது நம்மை அழைப்பு விடுக்கின்றது. முதலாக நாம் பார்க்கின்றோம் என்றால், நற்பண்புகளை விதைப்பதற்கு, அதாவது இறை வார்த்தையின் வழியாக ஒரு திருடனும் நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நல்லவராக வாழ்வதும் அதை எப்படி திடப்படுத்துவது என்ற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய இறை வார்த்தை. இந்த உலகத்திலே மேன்மையாக கருதப்படுகின்ற ஒரு புத்தகம் திருவிவிலியம் என்றால் அது நம்முடைய திருவிவிலியம் மட்டும்தான். அநேக அச்சுக்களை அடித்திருக்கின்றது. இப்போ கூட புதுசாக 2024 புது மொழிபெயர்ப்பாக சில வார்த்தைகள் மாற்றப்பட்டு அந்த திருவிவிலியம் ஒவ்வொரு பங்கிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பங்கிற்கு அது 10 புதிய பழைய ஏற்பாடு சேர்ந்து 10 திருவிவிலியமும், புதிய ஏற்பாடு 10 திருவிவிலியமும், புதிய ஏற்பாடு புத்தக அளவிலே. ஏன்னால் அவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம், இப்போ இருக்கிற பிள்ளைங்க பெரிய புத்தகத்தை தூக்கிட்டு புத்தகம் மாதிரி இருந்தால் ஆசையாக படிப்பாங்கன்னு சொல்லிட்டு சிறிய எழுத்துக்களோடு ஒரு புத்தக வடிவிலே ஒரு 5 இது அனைத்து பங்குகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நம்ம பங்குல ஆல்ரெடி புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் 8 புத்தகம் 8 திருவள்ளுவியம் விட்டுருச்சு. 2 தான் பேலன்ஸ் இருக்கு. என்கிட்ட 10 புதிய ஏற்பாடு இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய இல்லத்திலும் சரி நம்முடைய வாழ்விலும் சரி முக்கியத்துவம் வகுக்கப்படுவது திருவிவிலியம், இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு தொண்டாற்றுவதற்காக கருணை, அன்பு, அனைத்து வகையான நற்பண்புகளையும் நமக்கு கற்றுத்தருகின்றது. அது ஒரு மாற்றமே கிடையாது அதில் சொல்வதிலே. கண்டிப்பாக நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பதுதான் இறை வார்த்தை. எப்படிப்பட்ட மனிதன் அதை வாசித்தாலும் அவனுடைய வாழ்வானது மாற்றம் பெறும். அதற்கு சிறந்ததொரு உதாரணம் புனித அகஸ்தீனார். அவர் தன் வாழ்விலே சுயநலத்தோடு இந்த உலக நாட்டங்களோடு திரிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது வாசித்தது திருவிவிலியத்தையும் புனிதர்களுடைய வரலாற்று பாடங்களையும். அதன் வழியாக தன்னுடைய வாழ்வை மாற்றினது. அதன் விளைவாக ஒரு மாபெரும் புனிதரை நாம் பெற்றுக்கொண்டோம் நம்முடைய திரு அவைக்கு. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆன்மீக வளர்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது. திருவிவிலியத்தின் வழியாக இறை வார்த்தையை வாசித்து சிந்தித்து செயல்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆன்மீகத்திலே அதிகமாக வளர்ச்சி அடைகின்றது. அதற்கு மாபெரும் உதாரணம் அன்னை தெரசாள். இந்த உலகத்திற்கே மாபெரும் அன்னையாக, தொண்டு ஆற்றுவதற்கு மிகவும் சிறந்ததொரு அன்னையாக விளங்கியவள் அன்னை தெரசாள், புனித அன்னை தெரசாள். அவர் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர் கையில் இருந்த காசு எவ்வளவுன்னு யாருக்கா தெரியுமா? எவ்வளவு? எவ்வளவு? 5 ரூபா. 5 ரூபா தான். அவர் தன்னுடைய தேசத்திலிருந்து எங்கு வந்த பொழுது அவர் கையில் இருந்தது 5 ரூபாய்கள். ஆனால் இன்று உலகம் போற்றும் அளவுக்கு தொண்டுக்கு பெயர் பெற்றவராக அன்னை மரியாள் அன்னை தெரசாள் விளங்குகின்றாள் என்றால் அதற்கு காரணம் இறை வார்த்தையும் நற்கருணையும். ஒரு பெரிய பணக்கார மனிதர், அவருடைய வாழ்விலே நிகழ்ந்ததை சொல்லுவார்கள். ஒரு வானதூதரும் ஒரு குருவானவரும் உங்கள் மத்தியில் இருந்தார்கள் என்றால் முதலில் யாருக்கு வணக்கம் செலுத்துவீர்கள் என்று அன்னை தெரசாவிடம் கேட்கின்ற பொழுது அவர் கூறிய வார்த்தை ஒரு குருவானவருக்கு. காரணம்,
அவர்தான் இறை வார்த்தையை பகிர்கின்றார். கடவுளை இந்த உலகிற்கு தினந்தோறும் கொண்டு வருகின்றவர் ஒரு குருவானவர். இறை வார்த்தையும் நற்கருணையும் அவ்வளவு முக்கியமானது நம்முடைய விசுவாசத்திற்கு. அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு இறை வார்த்தை என்றும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது தெய்வீக நாயர்களை கண்டுகொள்ள நமக்கு வழிவகுக்கின்றது. புனிதருடைய வாழ்வு, இறை வாக்கினருடைய வாழ்வு, சீடத்துவ வாழ்வு என்று இறை வார்த்தையிலே அதிகமான எடுத்துக்காட்டுகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. திருவிவிலியத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் எத்தனையோ வாழ்வுக்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, எத்தனை பெயர்களுக்கும் பேச்சுகளுக்கும் உதாரணமாக நம்மால் சொல்ல முடியும். அது நான் என்னுடைய முதல் ஆண்டு குருத்துவத்திலே உணர்ந்து கொண்டது. இதுவரை என் வாழ்க்கையில் இந்த 14 ஆண்டு குருத்துவ வாழ்விலே ஒரு பிரசங்கத்திலையும் ஒரு சாதாரண கதையை சொன்னது கிடையாது. இதுவரை என்னுடைய பிரசங்கத்தில் ஒரு ஸ்டோரி, ஒரு நகைச்சுவை சொன்னது கிடையாது. அப்படியே சொல்லியிருந்தாலும் திருவிவிலியத்தில் எடுத்துதான் நான் என்னுடைய வாழ்விலே அந்த எடுத்துக்காட்டுகளையும் புனிதருடைய வாழ்வையும் சொல்லியிருக்கின்றேன். காரணம், நான் சாமியாராகி 2ஆம் ஆண்டு பெசன்ட் நகரில் இருக்கின்ற பொழுது இருந்த ஒரு பழைய குருவானவர், அவர் அங்கே ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னது, செல்வா, கதகு சொல்கிற வழியாக மக்கள் கதையை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க, சொன்ன வந்த கருத்தை மறந்துடுவாங்க. நகைச்சுவை சொல்வதன் வழியாக அந்த நகைச்சுவை சிரித்துவிட்டு அந்த நகைச்சுவை மறந்து வைத்திருப்பார்கள் தவிர கருத்தை வைத்திருக்க மாட்டார்கள். எனவே வாழ்விலே ஒரு குருவாக இருக்கின்ற வரை நீ என்றும் அதை சொல்லாத. சொன்னினா உன்னுடைய பிரசங்கம் நல்லா இருக்காது. ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்கின்ற ஆசிரியரை போன்றோ பெற்றோர்களை போன்றோ இருந்துவிடும். ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் என்றால் புனிதர்களையும் திருவிவிலியத்திலே கொடுக்கப்படுகின்ற எடுத்துக்காட்டுகளையும் வாழ்விலே நிஜமாக நடந்த சம்பவங்களையும் நீ கோருகின்ற பொழுது அது ஆழமாக உன்னுடைய மக்களுடைய இதயத்திலே பதிக்கும் என்பதை அவர் அன்று என கற்றுக் கொடுத்தார். ஆமிரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது நம்முடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள், ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது திருவிவிலியத்திலும் நிஜத்திலும் வாழ்ந்த மனிதர்களுடைய சரித்திரத்தை கொடுத்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்தினார்கள். ஆனால் இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்வில்? இறைவாக்கினருடைய வாழ்வை, சீடர்களுடைய வாழ்வை, புனிதருடைய வாழ்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோமா? ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது. இறை வார்த்தையை நாம் இன்று சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகம் எப்படி வளர்ச்சி அடையும்? நம்முடைய ஆன்மீக வாழ்வு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் முன்னோர்கள் நம்முடைய வழியிலே வாழ்ந்து மனிதனாக பிறந்து நல்லதொரு புனித வாழ்வை வாழ்ந்தவர்களை பற்றி வார்த்தையின் வழியாக நாம் எடுத்துக்குரைக்கின்ற பொழுது அவருடைய ஆன்மீக வாழ்வானது என்றும் தூண்டப்படும். பிள்ளைங்களை தூங்க வைக்கிறதுக்கும் பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் கூகுளில் சர்ச் பண்ணி கதை சொல்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை ஒரு வீட்டில் தினந்தோறும் புனிதர் என்ற அந்த புத்தகம் இருக்கு? ஒருத்தவங்க கை தூக்குறாங்க. தினந்தோறும் புனிதர், ஒவ்வொரு நாளுக்கும் நம்முடைய திரு அவையிலே ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புனிதர்கள் என்று ஒரு புத்தகம், பல புத்தகங்கள் வடிவிலே வந்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய இல்லங்களிலே அது அனைத்தும் காணாமல் போய்விட்டது. அதுவும் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் நீங்கள் எப்போதுமே செல்ஃபோன் பார்ப்பீங்க. ஓகே, உங்கள் செல்ஃபோனில் போய் கூகுளில் டுடே செயின்ட்னு அடித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புனிதர் வரும். இன்னைக்கு யார்?
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையினால நம்ம கொண்டாடுவது கிடையாது. காரணம், அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்ப்பின் நாள், கடவுளுக்கு சொந்தமானது, கடவுளுக்கு மட்டும்தான் சிறப்பிக்கப்பட வேண்டும். அது திருச்சபையினுடைய வழிமுறைகள். அதனால தான் நம்ம இன்னைக்கு அந்த திருவிழாவை கொண்டாடுவது கிடையாது. யாருடைய திருநாள்? எல்லாரும் மெக்கேல் அதிதான். மெக்கேல் அதிதூதர் மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டனு. கப்ரியலு, ரஃபேலு, மற்றவங்களாம் இம்பார்ட்டன் கிடையாது. அதிதூதர்களுடைய பெருவிழா. அவனா எல்லாம் மெக்கேல் ஆண்டவர், மெக்கேல் ஆண்டவர், மெக்கேல், அவ்வளோதான். அது மாதிரி தான் செவத்தியாரும் அந்தோனியாரும் தான் தூக்கி வைப்பீங்க. மற்றவங்கெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா நமக்கு தேவையானது மெக்கேல் ஆண்டவர் மட்டும்தான். பிசாஸ்லேருந்து விலை கொடுப்பாரு. கபிரியேல் தூதர் இறை வார்த்தையை கொடுப்பது தேவையில்லை. ரஃபேல் போருக்கு துணையாக இருந்து துன்பத்திலே காத்துக்கொள்கின்றவர், அவர் தேவை கிடையாது. பிசாஸ்லேருந்து விடுதலை கொடுக்கிற மெக்கேல் மட்டும் நம்ம போதும். இதுதான் நாம் கற்றுக் கொடுக்கின்ற இறை வார்த்தையாக நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீகத்தை எப்படி அழித்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மெய்ப்பூர்வமான மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் அகமகிழ்கின்றது, தொண்டாற்ற தூண்டுகின்றது. இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது, மறையுரைகளை கேட்கின்ற பொழுது உண்மையான விசுவாசத்தோடு ஆர்வத்தோடு நாம் படித்தோம் என்றால் கண்டிப்பாக அகமகிழ்ச்சியானது நம்முடைய வாழ்வை தொடும். அதன் வழியாக நாம் பிறருக்கு தொண்டாற்ற நம்மால் முடியும். அதுதான் அனைத்து புனிதருடைய வாழ்விலே அவர்கள் மகிழ்ந்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட இறை வார்த்தையை கற்றுக்கொண்டு படித்து ஆழமான விசுவாசத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வும் தொண்டாட்டுகின்ற வாழ்வாக மாற்றம் பெறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். வாக்குவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருச்சபை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் ஆண்டவர் நம் தேவைகளையும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அறிந்தவர். அப்படிப்பட்ட உன்னத தேவனிடம் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் சமர்ப்பிப்போம்.
ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. வார்த்தை வழி எமை நடத்தும் வானக தந்தையே, உம் வார்த்தையில் நிலைத்திருப்பதால் எங்களுக்கு நற்பலங்கள் பல கிடைக்கின்றன. இதனை முறையாக அனைத்துலக மக்களுக்கும் எடுத்துரைக்கும் பணிகளில் தங்களையே ஈடுபடுத்தி கொண்டுள்ள எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துருவோர், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் சாட்சிய வாழ்வினால் உமது வார்த்தையின் வலிமையை அறிவிக்கும் கருவிகளாக விளங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. சமத்துவத்தில் சங்கிக்க விழிப்புணர்வு வழங்கும் இறைவா, தமிழகத்தில் விவிலிய பணி சிறக்க தமிழக ஆயர்கள் பரிந்துரைக்கும் 4 அம்ச திட்டங்களான திருமணத்தின் போது திருவிவிலியத்தை மணமக்களுக்கு வழங்குதல், இல்லங்களில் திருவிவிலியத்தை அரியணை ஏற்றுதல், விவிலிய நூலகங்களை அமைத்தல், விவிலிய கண்காட்சி அமைத்து விளக்குதல் போன்றவற்றில் தனி கவனம் செலுத்தி வெற்றி பெறும் விதத்தில் செயல்பட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. பலமுறை பல வழிகளில் பலர் வழியாக பேசிடும் இறைவா, எங்களை பக்குவப்படுத்தி விவிலிய பணியாளர்களாக உருமாற்றும் நீர் உமது வார்த்தையில் நிலைத்து நிற்பதின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தி எம் இல்லம், குழுமம், சமுதாயம் அனைத்தும் உம் வார்த்தையில் நிலைத்து நிற்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரிய அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஒளியும் வழியுமான உன்னத இறைவா, உமது வார்த்தையில் நிலைத்திருப்பதை வெளிப்படுத்தும் பல்வேறு செயல்பாடுகளில் நாங்கள் வெற்றி காணவும், இதே வெற்றிக்கான பாதையில் பிறரை ஒளியுடன் வழிநடத்தவும் எங்கள் சிற்றார்கள், இளையோர், முதிர்நிலையினர், முதியோர் ஆகிய அனைவரும் உமது வார்த்தையில் நிலைத்து அதன் ஒளியில் பயணிக்கவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. உடனிருந்து காக்கும் ஒப்பற்ற இறைவா, இறைவார்த்தை பணியில் நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள எடுத்திருக்கும் திட்டங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கவும், பல வடிவங்களில் நாங்கள் சிறப்பிக்க விளையும் செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமைந்து சிறந்த பலனை தரவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில இடங்கள் மௌனமாக மன்றாடுவோம். என்று வாழும் எல்லாம் இறைவா, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்ற மக்களாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து வரங்களும் எங்களுக்கு தந்து எந்நாளும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலை
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அனைத்து நலனுக்காகவும் மது கையெழுத்தின்படி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையில் உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது ஆசீர் அனைத்திலும் ஊற்று எங்களுக்கு எந்நாளும் திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிருந்த மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலைவாளுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேற்றி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடவுளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பின் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்த உங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்திடலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றிடலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வளவு முக்கு உகந்தவராகியிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லோம் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்தூரலுக்கு விளைந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்னிப்பை கேட்கிறேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நாளை தினத்திலே நான் என்னுடைய பிறந்த நாளை சிறப்பிதன் காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்படுகின்றது. இந்த அறிவிப்புகள் செல்வதற்கு முன் இந்த இனிப்புகள் ஆனது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே எப்பொழுதும் என்னுடைய பிறந்த நாளிலே நான் கேட்டுக்கொள்வது, எனக்காக ஜெபிக்க வேண்டாம், என்னுடைய பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். காரணம், என்னுடைய பெற்றோர்களினால் தான் இன்று இந்த நிலைக்கு கடவுள் துணையோடு நான் இங்கு நிற்கின்றேன். எனவே நாளை தினத்திலே நான் கொண்டாடுகின்ற இந்த பிறந்த நாளிலே இறைவன் என்னுடைய தாய் தந்தையை நிறைவு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று பொது காலத்தில் 26ஆம் ஞாயிறு வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்புகள், சபை கூட்டங்கள் நடைபெறும். இசை பயிற்சி வகுப்புகள் நடைபெறாது. இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்த ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் வழிபாட்டை சிறப்பு செய்பவர்கள் பரலோக அன்னை அன்பியம். கடந்த வார காணிக்கை பங்கில் 4401 ரூபாய், உரை 760 ரூபாய், வடக்கு அமுது நாங்குடியிருப்பு 255, தெற்கு அமுது நாங்குடியிருப்பு 375, ஆக மொத்தம் 5691 ரூபாய்கள். வட்டார அளவில் நடக்க இருக்கின்ற விவிலிய வினா போட்டியானது மற்றும் கண்காட்சியானது வருகின்ற அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது, நம்முடைய இல்லத்திற்கு சென்று திருவிவிலியத்தை சுத்தப்படுத்தி வைக்கவும். எத்தனை வீட்டில் போன வாரம் சொன்ன மாதிரி வீட்டில் எத்தனை ஒரு வீட்டில் அந்த திருவிவிலியத்தை காட்சியப்படுத்தி வைத்தீர்கள்? எத்தனை வீட்டில் வச்சிங்க? யார் யார் வீட்டில் வச்சிருக்கீங்க? விவிலியத்தை காட்சிப்படுத்தி யார் வீட்டிலையும் இல்லை. மிகவும் சந்தோஷம். ஒரு வீட்டிலையா? சந்தோஷம். அட்லீஸ்ட் சொன்னதுக்கு ஒருத்தராறு வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. எனவே வாழ்விலே போட்டி பொறாமைகள் தேவை. ஆனால் எதிலே போட்டி இருக்க வேண்டும், எதிலே பொறாமை இருக்க வேண்டும் என்று மிகவும் அவசியம். எனவே இறை வார்த்தையிலும் ஆன்மீகத்திலும் நம்முடைய பக்தியிலும் அந்த போட்டியையும் பொறாமையும் காட்டுவோம். நான் பெரியவனாக நீ பெரியவனாக என்பது அல்ல. எனவே வாழ்விலை அனைத்திலும் அதை காட்ட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறை ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் வழி நடத்துவாராக. இறைவனுடைய வார்த்தையை மேன்மையாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
எங்கள் இறைவா